கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம். உடைய பாடுகளை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். எசேயா 53 அதிகாரம் 2 வசனம். விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை, அவருடைய ரூபம் அந்த கேடு அடைந்தது. கவனிங்க, நீங்களும் நானும் பாடுபட வேண்டிய கோர சிலுவையிலே, நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய அந்த கோர சிலுவை மரத்திலே இயேசு அவர் முழு உருவமும் சிதைக்கப்பட்டு அந்த கேடு அடைந்தாராம். நீங்களும் நானும் செய்த பாவம், நம் முற்பிதாக்கள் செய்த பாவம், நம் செய்த பாவம், அந்த பாவத்தின் கொடூரத்தினாலே தண்டிக்கப்பட வேண்டிய நீங்களும் நான் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக இயேசு அந்த கேடு அடைந்தார். அல்லேலூயா. எசேயா 52 அதிகாரம் 14 சொல்லுகிறது, அவருடைய ரூபம் அந்த கேடு அடைந்தது. அந்த அளவுக்கு அவர் தன் உருவம் பாதிக்கப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இந்த காலை வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக அந்த கேடு அடைந்தார். நீங்களும் நானும் அந்த கேடு அடைய வேண்டிய இதுக்காக, அதிலிருந்து நீங்களும் நானும் அந்த தண்டனையை, அந்த கோர பாடுகளை அனுபவிக்க கூடாது என்பதற்காக கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அந்த கேடு அடைந்தார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.